தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? சுரேகா, ரஞ்சித் போ உட்காரு. இங்க பாரு, எல்லாரும் உனக்காக சாப்பிடாம உட்கார்ந்துருக்காங்க. பாஸ் இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்க பரிமாறுங்க. கல்யாணம் நல்லா பாத்துக்கோ, சரியா? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாம ஆயிடுச்சு, அதான். ஐம் சாரி. உனக்கு கோவமா? கோவம்லாம் இல்ல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சாப்பிட முடியும்ல இப்போ? நோ ப்ராப்ளம். சரி சாப்பிடுங்க. நந்தினி இங்க பாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு பாரு. பாத்து பாத்து. இது என்னது? அம்மா சாம்பார்மா. ஒண்ணு வேணாம், போ. ஹே, எனக்கும் சாம்பார் வேண்டாம், புதினா சட்னி எடுத்துட்டு வா. புதினா சட்னி. சரி. ஏமா நந்தினி, ஐயா நீ சூர்யா உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? அப்புறம் எப்போ சாப்பிட நேரம் கிடைக்குமோ என்னமா? பரவாயில்லைங்க ஐயா, எங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. ஹரிதா, மேடையில இருந்து துரத்தி விட்டும் வெக்க மானமே இல்லாம இங்க வந்து நிக்கிறா பாரு. விடு சுரேகா, அவ இந்த வேலையை தானே செய்வா, அந்த வேலையை பார்த்துட்டு போட்டோம், விடு. இல்ல ஹரிதா, இவ மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப உனக்கு என்ன, அவளை இங்க இருந்து துரத்தணும், அவ்வளவுதானே? இவ மட்டும் இங்க இருந்து போய் தொலைஞ்சான்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். என் கண்ணிலே படாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே, அத நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா சாப்பிடலாம், விடு. நீங்களே போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நந்தினி ஒண்ணும் இல்ல, ஓகே? நான் இருக்கேன். ஐயோ கடவுளே முருகா. சரி, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உட்காருங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. அவ்வளவு உட்காருங்க, சாப்பிடுங்க. உட்காருங்க. கல்யாணம் க்ளீன் பண்ண சொல்லு. எல்லாருக்கும் பரிமாறுங்கப்பா. வைங்க, பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. போப்பா போ. எல்லாருக்கும் என்ன வேணுமோ வை. சரி, ஒண்ணு இல்ல. இரு. மெதுவா இறங்க, மெதுவா. இரு. அப்படியே இரு. ஒரு நிமிஷம். அப்படியே இரு, இங்கே இரு. எரியுது சார். இல்ல ஒண்ணு இல்ல, அப்படியே இரு. நான் தண்ணி ஊத்துறேன். சார், எரியுது. ஓகே, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஓகே, இப்போ கொஞ்சம் எரிச்சல் குறையுதா? குறையுது சார், பரவாயில்ல. எரிச்சல் கொஞ்சம் குறையுது. ஓகே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஓகே, கொஞ்சம் எரிச்சல் குறையட்டும். நம்ம நேரா டாக்டர் கிட்ட போயிடலாம், சரியா? ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கத்தான் சார் டாக்டர்? ஓகே. ஐயோ, அதெல்லாம் விடுங்க சார். நந்தினி, பரவாயில்ல, பாத்துக்கிறேன், விடுங்க. இப்ப பரவாயில்ல சார், நந்தினி விடுங்க. போதும். கொதிக்கிற சாம்பார் கால் மேல விழுந்திருக்கு, ஓகேவா? அதனால நம்ம டாக்டர் கிட்ட போய் தான் ஆகணும். இல்ல சார், போதும், விடுங்க. இப்ப வலி பரவாயில்ல. என்ன ஓகேவா? நந்தினி, கொதிக்கிற சாம்பார் கால்ல கொட்டிருக்க நந்தினி, ஏதாச்சும் ஆக போகுது.
சார் அவ்வளோலாம் வலிக்கல சார். கொதிக்கிற எண்ணெயே கை மேல பட்டிருக்கு. அதையே சமாளிச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஆனா வலிக்குமே இப்போ. வலிய தாங்கிதானே நாங்கெல்லாம் பொழிச்சு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் எரியும் சார். எங்கேயாவது சோத்து கத்தாழ பாத்தீங்கன்னா அதை அறுத்து சாம்பார்ல பட்ட இடத்துல தேய்ச்சி விட்டா போதும், கொப்பளிக்காது. சோ சரியா போயிரும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஏ நோ 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 நோ, சோத்து கத்தலன்னா ஆலோவேராவா? அதான் சார், இந்த இலையெல்லாம் தடி தடியா நீளமா இருக்கும், ஓரத்துல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்குமே. யா யா யா, அது ஆலோவேரா தான், அதேதான். அதான். சரி வா, அங்க இருக்கான்னு போய் பார்த்து எடுத்துக்கலாம். சரியா? சரி. பார்த்து மெதுவா. மெதுவா மெதுவா, நான் புடிச்சுக்கிறேன் இரு. சாப்பிடு. ஐயா சட்னி ஊற்றுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ போ. என் தங்கச்சி சொன்ன மாதிரி திருட்டு போய் இலையில கோலம் போட்டுட்டு தானே இருக்கேன். இருடி, உனக்கு இருக்கு. $50 லட்சம், அதுவும் உடனடியாக எப்படி ரெடி பண்ண முடியும்? டாலராக தான் இருக்கு, அதுவும் US டாலர். அது எங்க இந்தியன் ருப்பியா மாத்துறது? கௌஷிக் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தான்ல, அது இருக்கான்னு பார்ப்போம். ஓ மை காட், நல்ல வேலை நம்பர் இருக்கு. இப்போ ஃபோன் பண்ணா அவன் எடுப்பானா? இவங்க முன்னாடி நாம எப்படி பேச முடியும்? என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் டாலர்ல பணம் இருக்கு, அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவன் ஒத்துப்பானா? ஒன்றும் புரியலையே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இல்லைனா இந்த பரமேஸ்வரியும் துரசிங்கமும் அவசரத்தில் ஏதாவது பண்ணிட்டு போறாங்க. உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும். ரஞ்சித், என்னாச்சு? சாப்பிடலையா? அது வந்து சாப்பிட்டனே, நீ பார்க்கலையா? எங்க சாப்பிட்டீங்க? வச்ச இட்லியை பிச்சு போட்டுட்டு அப்படியே வச்சிருக்கீங்க. நான் சாப்பிட்டேன் சுரேகா, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. ஏங்க, எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கிற எனக்கு தெரியாதா? பசியே இல்லாத நானே வச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க 2 துண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு இப்படி எந்திருக்கிறீங்களே. அதான் வயிறு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னல, அதனாலதான். ஏன் இப்படி பண்றீங்க? இந்த சூர்யா எங்க இருக்கான்? அந்த சூர்யாவை இதுல கோத்து விட்டா நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும்.